சிறு தானியங்களிலிருந்து உமி அகற்றும் மில்லட் மில் என்ற புதிய கருவியை மத்திய வேளாண் பொறியியல் மண்டல ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலை தலைமையிடமாக கொண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் மத்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. கோவையில் இயங்கி வரும் மத்திய வேளாண் பொறியியல் மண்டல ஆராய்ச்சி நிறுவனம் 25 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது. இதில் விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் நேரடி நெல் விதைக்கும் கருவி, நாற்று நடும் கருவி, ஏலக்காய் உலர்த்தி கருவி என 15க்கும் மேற்பட்ட கருவிகள் வடிவமைக்கப்பட்டு நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த நிறுவனம் நாட்டிலேயே முதன்முறையாக சிறு தானியங்களிலிருந்து சிறந்த முறையில் உமி அகற்றும் CIAE மில்லட் மில் எனும் புதிய கருவியை உருவாக்கியுள்ளது. மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்திலே மிகவும் எளிதாக இயக்கக்கூடிய அந்த இயந்திரம் அது சிறுதானியங்களை உமியை அகற்றி சேதமில்லாமல் அதை பயன்படுத்துவதற்காக நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். இந்த இயந்திரத்தில் சிறுதானியங்களை முதல் முறை செலுத்தும் போதே 95% உமி நீக்கப்படுவதாகவும் இதன் மூலம் 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ வரை உமி நீக்கலாம் என்றும் மத்திய வேளாண் பொறியியல் நிறுவன மண்டல அலுவலக முதன்மை விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இது திணை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி போன்ற சிறுதானியங்கள் தோல் உரிப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. கெப்பாசிட்டி என்னவென்று கேட்டால் 100 kg/h 100 kg 1 மணி நேரத்தில் உமி நீக்க வல்லது. இந்த மெஷின் நம்ம வீட்டு கரண்ட் சொல்வார்களே, சிங்கிள் ஃபேஸ், இதில் வேலை செய்யக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கருவியை நினைத்த இடத்திற்கு எளிதாக தூக்கி செல்ல முடியும். வரும் டிசம்பர் மாதம் இந்த கருவி விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சிறுதானிய விவசாயிகளுக்கு இந்த கருவி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்.